வணக்கம் ஐபோன். அர்ஜுனன் ராமநாதன் ராஜபக்ச மடியில் போய் இருந்து கொண்டு ராஜபக்ச ஜனாதிபதியே அவர்தானாம் அவற்ற ஜனாதிபதி யார்? மஹிந்த ராஜபக்ச தானே அவற்ற ஜனாதிபதி. இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவரால் ஏற்றுக்கொள்ள இல்லாதான் வேறொரு கதையும் சொல்கிறார். ஜனாதிபதி இப்போ இருக்கிற ஜனாதிபதியின் வைஃப் காட்டையிலையா தனக்கு ஃபீலிங் வருதாம் மஹிந்த ராஜபக்ச பார்க்க. அதாவது எத்தனையோ பாராளுமன்றத்தில் முன்னனுபவம் இல்லாமல் பேசிக்கிறார் நிறைய. ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு முன்னால் வந்தோன்னா ஃபீலிங்காக இருக்கான். அடுத்தது நாமல் ராஜபக்சவோடு சேர்ந்து 2029 ஆண்டு விசினமே 2029 நாமல் ராஜபக்சோடு சேர்ந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறார். என்னத்தை சொல்ல, நான் இந்த கதையை கேட்டு இப்போ 2-3 நாளாக இது வீடியோ வந்து வெளியால். ஆனால் இதுக்கு வீடியோ போடணுமான்னு நினச்சேன் நான். எனக்கு வேலை இந்த மாதிரியான ஆக்களைத்தான் எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருந்து உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிக்கிறாங்க. இது ஒரு கோடாலி காம்பு. தமிழ் மக்களிட வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து முள்ளிவாய்க்காலில் 1,46,000 பேர் காணாமல் போனவை அல்லது மரணித்தவைன்னு சொல்லி மன்னார் மறை மாவட்ட ஆயர் ஜோசப் ஆண்டகை ஐக்கிய நாடு சபைக்கு சூம் மூலம் தன்னை வாக்கு மூலத்தை தெரிவிச்சிருக்கிற நிலையில் தமிழ் மக்கள் எவ்வளோ பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அதுக்கான யுத்தத்தை நடத்தின மஹிந்த ராஜபக்ச, அதுக்கான காரணகர்த்தாவாக இருந்த மஹிந்த ராஜபக்ச முன்னால் போய் நின்றுண்டு அதே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு போன ஒருவர் மஹிந்த ராஜபக்சவை பார்க்க ஃபீலிங்காக இருக்காம அவருக்கு. அதாவது அவரை பார்க்கல அவருக்கு முன்னால் பேச ஒரு மாதிரி இருக்காம, அது அந்த உணர்வுகளை என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கான். எப்பேற்பட்ட ஒரு நாதாரியை எங்களோட தமிழ் மக்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிக்கிறாங்க. அதாவது இவர் ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இதை விரும்புகிற ஆளுவாள், ரைட்? இப்போ அதாவது இப்போ முதல் அனுரகுமார திசாநாயக்காவை அவர் வெல்லுவார்ன்னு சொன்னவர், அவருக்கு தன் ஆதரவுன்னு சொன்னவர், அங்கே இங்கெல்லாம் ஓடி தெரிஞ்சவர். அப்புறம் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவுன்னு சொல்லி கொண்டு போன திருவண்ணாமலையில் போய் அவமானப்பட்டு வந்தவர். இப்போ பார்க்குற நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆனால் தனக்கு சுகாதார பிரதி அமைச்சு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நப்பாசையில் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் தமிழ் மக்களுக்கு இன்னல்களையும் இழிகோலங்களையும் ஆபத்துக்களையும் அவமானங்களையும் தந்த ராஜபக்சவுக்கு முன்னால் போயின்னு அவரை பார்க்க தனக்கு ஃபீலிங்காக இருக்கான். ராஜபக்ச தானே இந்த நாட்டின் ஜனாதிபதி. இவர் என்னென்று சொல்கிறது, ராஜபக்சர்கள் இந்த நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இலங்கைக்கும் சிங்கள மக்களுக்கு. ஏன் இன்றைக்கு சிங்கள மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? 20,000க்கு மேலே உரம் வாங்குறதுக்கான நிலைமை என்ன ஏற்பட்டது? இன்றைக்கி விவசாய உள்ளூடு சாமான்கள் விலை என்ன? இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் ராஜபக்சர்கள் தான். அதாவது ஒரு அடிப்படை இலங்கையான பொருளாதாரத்துக்கு அடிப்படையை மீறி அந்த தன்மையை மீறி கடன்களை வாங்கி அதிக வட்டிக்கு கடன்களை வாங்கி அபிவிருத்தி என்ற போர்வையில் நாட்டுக்கு பிரயோசனம் இல்லாத விஷயங்களை கட்டி இன்றைக்கு நாட்டை அத்தல பாதாளத்தில், அதாவது மீள முடியாத கடனில் மீட்டு வச்சவர் தான் மஹிந்த ராஜபக்ச. தமிழ் மக்களுக்கு செய்த இன்னல்கள் கொடூரமானவை, அந்த குடும்பமே. அப்போ அவ்வாறானவர்களை மீண்டும் ஆட்சி கொண்டு வரத்துக்கு இவர் போய் நின்று காட்சி கொண்டுக்கிறார். இவற்றை கதை இவருக்கு சிங்களமும் ஒழுங்காக தெரியாது, அங்கே தடுமாறுறேன் நின்று கொண்டு. அவர் சொல்கிற சிங்களத்தை கேட்டுக்க அவங்களுக்கே சிரிப்பாக கிடக்கு. அங்கே போய் நின்னோன்னு சொல்லி அங்கே போய் நின்னோன்னு ஃபீலிங்காக இருக்கான். ரெண்டாவது பிரஜைன்றார். அதாவது ஜனாதிபதி மனைவியை 2வது பிரஜையவே காட்டேலியா. ஜனாதிபதி மாற்ற மனைவி 2வது பிரஜையா இலங்கைன்ற 2வது தலைவர்ன்ற, சாரி மன்னிக்கவும், 2வது தலைவர்ன்ற. ஜனாதிபதி மாற்ற மனைவி மேலே இலங்கை நாட்டின் 2வது தலைவருக்கு மேலே அதே தெரியாது. 2வது தலைவரை காட்டேலியாம், மனைவி மேலே காட்டேலாம். இவருக்கு என்ன பிரச்சனை? இவற்ற மனைவி எங்கேண்டா இவருக்கு தெரியாது, இவற்ற மனைவி எங்கேன்னு சொல்லி இவருக்கே தெரியாது, இவர் யாரோட வாழ்கிறாண்டே இவருக்கே தெரியாது, இவர் என்ன செய்கிறாருன்னு இவருக்கே தெரியாது, தான் என்ன பேசுகிறேன்டே இவருக்கு தெரியாது. பாராளுமன்றத்தில் போயினோன்னா இந்த வரப்பிரசாதங்களுக்கு உள்ளுக்கு நின்று கொண்டு எல்லாரையும் கேலியும் கிண்டலும் செய்கிறது. இப்போ வெளியால் இவர் மாட்ட போகிறார். இப்போ டில்வின் சில்வாவுக்கு
புலிகள் அமைப்பின் டயஸ்போரா, புலிகள் வெளிநாட்டில் இருக்கிற புலிகள் அமைப்பு காசு கொடுத்ததுண்டும் அந்த காசு இப்போ டில்வின் சில்வாக்கு முடிஞ்சதுண்டும் இனிமேல் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி அவரை சேர்த்து தான் சொல்கிறார். நாங்கள் தரமாட்டோம், இனிமேல் எங்களுடைய ஆக்கள் தரமாட்டாங்கன்னு திருப்பி சொல்கிறார். எங்களுடைய ஆக்களை நீ காசு தரமாட்டாங்க, அதால் உங்களுக்கு அரசாங்கத்தில் தேர்தல் கேட்க இயலாது, எலெக்ஷன் அதாவது தேர்தலை நிற்க இயலாது, உங்களுக்கு செலவழிக்க காசு இல்லை என்று சொல்கிறார். இவருக்கு தெரியாது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் அதிகமான கையிருப்பு, அதாவது பணம் கையிருப்பு இருக்கிற கட்சியை தான் ஜேவிபி. அது எல்லாருக்குமே தெரியும், ஒட்டுமொத்த இலங்கை அரசியல்வாதி எல்லாருக்குமே தெரியும். அவங்கள அதை கண்டு பொறாமை அடைகிறாங்க. ஏன்னா ஏனைய கட்சிகளுக்கு வந்து கையிருப்பு கிடையாது, வைப்பில் இல்லை வேண்ட காசு. ஆனால் ஜேவிபியினர் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடிகளை அவைக்கு வைப்பில் இருக்குது. அது இவருக்கு தெரியாமல் இவர் சொல்கிறார் புலிகளின் டயஸ்போராட்ட இருந்து தான் காசை வாங்கி இவர் தேர்தலில் வெண்டவை, அரசாங்கத்தை அமைச்சவை, இப்போ அவையின் காசு இனிமேல் கிடைக்காது, தங்களோட காசு இனிமேல் கிடைக்காதுன்னு சொல்கிறார். அவரையும் சேர்த்து இவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இவரை இனிமேலும் வர இருக்கிற தேர்தல்களையும் இவர்களை தெரிவு செய்து அனுப்புங்க. அப்போ தான் எங்கள்கிட்ட இருக்கிற மிச்ச சொச்ச உடுப்பையும் கலட்டி எங்களை நிர்வாணமாக தெருவில் விடுவார். நாங்கள் சுமந்திரனை மற்றாக்களை விமர்சித்து பேசி கொண்டு வரைக்கல, அதை விட மோசமான ஒரு செயல்பாட்டை இந்த அர்ஜுனா ராமநாதன் என்றவர் செய்து கொண்டு வரார். 2-3 நாளைக்கு முதல் அவர்கிட்ட சொந்த ஊரில் நான் நின்றேன். நான் அங்கே இருந்த வீடியோ போடலே நான் ஒரு மரணச்சடங்குக்கு போயிருந்தேன். நான் என்னோடய குடும்பத்தில் ஒரு மரணச்சடங்கு ஏற்பட்டால் அதுக்கு போயிருந்தேன் நான். ஏன்னா நானும் அவரும் ஒரு ஊர், ரைட். அந்த இடத்துல நான் அந்த வீடியோ போட விரும்பல, அதால் தான் நான் திரும்பி நான் இருக்கிற இடத்துக்கு வந்து இப்போ வீடியோ போடுறேன். என்ன சொன்னால் அவரை மாதிரி நாங்கள் ஒரு சென்ஸ் இல்லாத ஆக்கள் இல்லை, ரைட். எங்களுக்கும் தெரியும், நாங்கள் போன விஷயத்தால் அந்த மரணச்சடங்கில் போயினோன்னு இவரை பற்றி கதைக்கல எனக்கு. ஆகவே நான் அதை முடிச்சு கொண்டு வந்தான் இப்போ கதைக்கிறேன். இவர் வந்து தமிழ் மக்களை முழுமையாக விற்பனை செய்து பிழைக்கத்தான் வந்திருக்கிறார். இப்போ இவர் வந்து எங்களை எவ்வளோ தூரம் விற்கிறோமோ அவ்வளோ தூரம் விற்று இவர் பிழைச்சி கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ் மக்கள் வந்து நிதானமாக இனிமேலும் காலங்களில் நிதானமாக வாக்களிக்கணும், உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு. இவர் சாவச்சேரி ஆஸ்பத்திரி விஷயத்தை வெளியே போட நாங்கள் கூட ஒரு பாராட்டினாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் நாங்கள் போய் பாராட்டலை. சில பேர் வந்து எஸ்டீம் லெவலில் அவரை பாராட்டினவே. நாங்களும் தெரியும் சில சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. சில நேரம் இவர் எங்களுக்கு எதிராக திரும்பலாம், அதாவது எங்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வெளியிடலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அது பின்னாலே அது இன்றைக்கு உண்மையாக போச்சு, ரைட். அது ப்ரூவ் ஆகிட்டு. ஆகவே இவரை வச்சு இனிமேலும் தேர்தலில் நிற்க வச்சு இவரை வெல்ல வச்சு பாராளுமன்ற திரும்பி தமிழ் உரிமையை பெறலாம்னு சொல்லி மட்டும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களா யாருமே நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சோடு சேர்ந்து தமிழர்களோட பிரச்சனையை தீர்க்க போகிறாராம். சிரிப்பாக இல்லை? நாமல் ராஜபக்ச இப்போ உள்ளுக்கு போக போகிறார். நாமல் ராஜபக்ச யாருன்னு தெரியும், மஹிந்த ராஜபக்சன மகன், ரைட். இவ்வளவு இன்னல்களுக்கும் காரணம் மஹிந்த ராஜபக்சன மகனோட சேர்ந்து தமிழ் மக்களோட பிரச்சனை தீர்க்க போகிறாராம். இதுக்கு மேலே இவரை பற்றி கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. முட்டாள், வட்டி கட்டின முட்டாள் மாதிரி வெளியிலேருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறார். சங்கீதனுடைய பிரச்சனையிலையும் இவற்ற பேர் தான் அடிபட்டுருக்கு. இன்று வரைக்கும் அது எனக்கு ப்ரூவாகிற கட்டத்தில் இவர் சங்கீதனை உள்ளுக்கு தள்ளினதில் இவற்றை பங்கு இருக்குன்னு சொல்லி பேர் அடிபடுது. இன்னும் அதை ப்ரூவாகினா அதையும் வெளியிடுவார். நன்றி, வணக்கம்.